நண்பர்களே வணக்கம். சிஎம் சாரை நிறைய பேர் பேசுன்ட்டு இருந்தாங்க. அவர் அப்பவே சொன்னார், என்ன வெளியே வான்னு சொல்லாத, வெளியே வந்தால் கஷ்டம்னு. அதே மாதிரி தான் இப்போ பேசுன்னு சொல்லி இப்போ ஏன்டா இவங்க பேச சொன்னாங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே அதுக்கு முந்தின நாள் எதிர்கட்சி தலைவர் பேசுனதுக்கு ஒரு பாயிண்ட்டு சவுண்டு கூட இங்கிருந்து வரல. தெளிவாக ஃப்ரீயாக விட்டாங்க. ஏன்னா they know how to handle the problem அல்லது how to handle the ஆக்ஷன். இன்றைக்கி அதுக்கு ரியாக்ஷன் வரும்போது ஆப்போசிட்னால் தாங்கிக்க முடியல. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு அது என்னப்பா ஃபண்டு அப்படின்னு கேட்குறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா அப்படியே மொத்த திமுக பொங்கி எந்திரிச்சிட்டாங்க. ஆப்போசிட்டில் வேறு நிறைய பார்ட்டிஸ் இருந்தாங்க. இவங்க பர்டிகுலர் பார்ட்டின்னு கூட சொல்லல. இதே ஒரு தவறான செய்ய போயிருக்கும். பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாங்க. ஏடிஎம்கே இருக்காங்க, எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்காங்களே, எல்லோரும் அதே சட்டமன்றத்தில் இருந்தாங்க. இவங்க மட்டும் அத்தனை சடான்னு எந்திரிச்சோன்னே இங்கே அப்பங்குதிருக்குள்ளங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேலாவது பேட்ச் போட்டு சிஎம் பேசுங்கன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேச ஆரம்பித்தா பயங்கர ஹெவியாக தான் இருக்குது. நான் நிஜமாக எதிர்பார்க்கல சிஎம் சார் இப்படி பேசுவார்னு. உண்மையிலே பிளாஸ்ட்டு தான்.